பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எசேக்கியேல் 34 26 கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்பதாக. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவர். அவர் முந்துகிறதும் இல்லை, தாமதிக்கிறதும் இல்லை. ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டுகள் கடந்து போனது. அந்த இடைப்பட்ட காலங்களில் எத்தனையோ காரியங்கள் நடந்தது, எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள். ஆனால் ஈசாக்கு பிறக்கிறதற்கு சரியாக 1 வருடத்திற்கு முன்பு தேவன் ஆபிரகாமை சந்தித்து தம்முடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆதியாகமம் 17 கர்த்தர் அவனை பார்த்து, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். தேவன் சொன்ன வார்த்தையின்படியே ஏற்ற காலத்தில் ஈசாக்கு பிறந்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் அல்லது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த காரியம் இன்னும் நிறைவேறாமல் தாமதமாகி கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். அந்த காரியங்களை எல்லாம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்கள் ஜெபங்களும் உங்கள் எதிர்பார்ப்புகளும் வீண் போவது இல்லை. தேவன் குறித்த காலத்தில் உங்களுக்கான கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்போகிறீர்கள். நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவது இல்லை. ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு முன்பாக வருகிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிற அத்தனை நன்மைகளையும் ஏற்ற காலத்தில் செய்வேன் என்று நீர் சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை அவர்கள் ஒன்றும் குறைவுபடாமல் சுதந்தரித்து கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.